Hi hello guys. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரூட்ஸ். போய்மன் கோக்குள்ள ரூட்ஸ் பயங்கரமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லலாம். அந்த விதத்துல அந்த ரூட்ஸை பத்தின மொத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த ரூட்ஸை எதுக்காக உருவாக்குனாங்க, எந்த விதத்தில் உருவாக்கியிருக்காங்க, அதனால நம்ம ஐடிக்கு எதனா பேன் இஷ்யூ எதனா வருமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. மறக்காம ஒரு 5 லைக் டார்கெட்டாக வைக்கலாம். வழக்கம் போல தான். ஓகே, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க. ரொம்ப பேசாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அனைவருக்கும் வணக்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜிபிஏ கேமர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வித்தவுட் எனி டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரூட்ஸ்னால் என்னது அப்படின்ட்டு பார்த்துருவோமா? ஓகே, ரூட்ஸ் அப்படின்ட்டு பார்க்கும்போது லெவல் 15க்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னாவே ஒரு ரூட்டை உங்களால் பில்ட் பண்ண முடியும்னு சொல்லலாம். அந்த விதத்தில் அந்த ரூட்டை எப்போ பில்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் ஒரு 2 போகி ஸ்டாப் இருக்குதுன்னு வச்சுப்போம். கிட்டத்தட்ட 500 மீட்டர்ஸ் அவையில் இருக்கணும். நம்ம ஒரு கணக்கு சொல்லணும்னா 1/2 கிலோமீட்டர் இருக்கணும். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ்க்கு உங்களால் என் பாயிண்ட் அப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இது ரெண்டுத்தையும் வச்சு உங்களால் ரூட்டை ஈஸியாகவே க்ரியேட் பண்ண முடியும்னு கூட சொல்லலாம். ஓகே, இவ்வளோ தான் அந்த ரூட்ஸோட பேசிக்ஸ். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ரூட்ஸை நம்ம நயான்டிக் லேப்லேருந்தே கொடுக்குறாங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வராது. இது மொத்தமே ஏஐ ஜென்ரேட்டடாக இருக்கிறதுனால அந்த ரூட்ஸை யூஸ் பண்ணுற வரைக்கும் அந்த ரூட்ஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். அதுக்கு மேலே அந்த ரூட்ஸை ஒரு 4-5 நாள் 5 நாளோ 6 நாளோ யூஸ் பண்ணாமல் யாருனா விட்டாங்கன்னா அந்த ரூட்ஸ் டிஸப்பியர் ஆகிடும். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊருப்பட்ட ரூட்ஸை நம்ம போய்மன் கோக்குள்ள நிறைய பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 பில்லியன்ஸ் ஆஃப் ரூட்ஸ் இப்போதைக்கு போய்மன் கோக்குள்ள இருக்குது அப்படின்ற மாதிரி நடந்த சர்வேஸ்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த விதத்தில் இந்த ரூட்ஸ் எந்த விதத்தில் நம்ம போய்மன் கோக்குள்ள ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றத பார்த்துருவோம். ஜைக்ரேட் அப்படின்ற ஒரே ஒரு போய்மனுக்காக தான் இந்த ரூட்ஸை க்ரியேட் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஜைக்ரேடுக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆனிமலையும் சரி கேம்ஸ்லேயும் சரி அதுக்கு முக்கியமான விஷயமா அமையிறதே செல்ஸ் தாங்க. செல்ஸை வச்சு தான் உங்களால் ஜைக்ரேடை எவால்வ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம போய்மன் கோக்குள்ள சும்மா விடுவாங்களா, இதையே ஒரு டாஸ்க்காக வச்சு இந்த ரூட்ஸோட எண்ட்ஸில் உங்களால் செல்ஸை கலெக்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 3 ரூட்ஸ்லேருந்து 3 செல்ஸை மட்டும்தான் உங்களால் கலெக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லலாம். அந்த விதத்தில் நிறைய பேர் அந்த செல்ஸை கலெக்ட் பண்ணி ஃபைனல் ஃபார்ம் ஆஃப் ஜைக்ரேடை நிறைய பேர் அட்டைன் பண்ணியிருந்தாங்க. ரூட்ஸை சீக்கிரமாக முடிச்சு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டுக்கே என்டையர் ஆகிருக்காரு. அந்த லெவலுக்கு நம்ம போய் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. அந்த ரூட்ஸ் ஜைக்ரேட் மொத்தமே சேர்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த ரூட்ஸ் மூலயமா நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்ட்டு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு ரூட் பேட்ச் அப்படின்ட்டு ஒன்று கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு பேட்ச்க்கும் உங்களுக்கு ரூட்ஸ்க்கு அந்த பேட்ச் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு 5 ரூட்ஸை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பேட்ச் கிடைக்கும். 20 ரூட்ஸை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கோல்டன் பேட்ச் கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 25 50 ரூட்ஸையோ கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரூட்ஸில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஒரே ரூட்ஸில் 50 ரூட்ஸை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கிடைக்கும் கூட சொல்லலாம். ஓகே, அந்த விதத்தில் இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பேட்சாக தான் இருக்க போது. அதுக்கப்புறம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் படி கேண்டி அண்டு நம்ம ஹார்ட்ஸையும் ஒன்று கெயின் பண்ணிக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு போய்மன் கோக்குள்ள டிசைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரூட்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்கள் படியோட ஹார்ட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் படி அப் ஃபாஸ்டர் சீக்கிரமாக பண்ண முடியும்னு கூட சொல்லலாம். ஓகே, இன்சென்ஸ் அதிகமாக்கினீங்கன்னா, அதாவது ரூட்ஸில் இன்சென்ஸ் போட்டிங்கன்னா டெய்லி ஃப்ரீ இன்சென்ஸோ இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட ஐட்டம் பேக்கில் இருக்கிற ஸ்டோரேஜ் இன்சென்ஸோ ஏதோ ஒன்று போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சான்ஸ் ஆஃப் கலேரியன் பர்த்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அந்த விதத்தில் இது வரைக்கும் ரூட்ஸை க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் இன்சென்ஸ் போடாமல் இருந்தீங்கன்னா இப்போ தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு அப்புறமாவது போடுறதுக்கு தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பி போனஸ் ஊர் படத்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரூட்ஸில் போயமான்ஸ் ரூட் போயமான்ஸ் அப்படின்ட்டு இப்போதைக்கு நிறைய அப்பியர் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் போயமான்ஸ் ஈஸியாகவே ரூட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு ரூட்ஸ்லேயே ரீஜனல் போயமான்ஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஓகே, இந்த ரூட்ஸை நம்ம பிளேஸ் பண்ணுறது மூலியமாக, அதாவது இந்த ரூட்ஸில் நம்ம போகிறது மூலியமாக ஐடி எப்போ பேன் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரூட்ஸில் போகிறதா இருந்தால் லொக்கேஷன் ஆன் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ப்ரூஃபிங் அப்படின்ட்டு ஒன்று இருக்கிற வரைக்கும், அந்த ஃபெயில் டு லாகின் எரர் 12 அப்படின்ற எரர் இருக்கிற வரைக்கும் உங்களால் ரூட்ஸை ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ண முடியும், யாரோட தயவும் இல்லாமல். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எரரையும் காசு பண்ண விடாமல் பண்ணிட்டாங்க. அந்த எரர் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட போகி ஷாப்ஸும் ஸ்பான் ஆகாது, ஜிம்ஸும் ஸ்பான் ஆகாது அப்படின்ற ஒரு நிலைமை இப்போதைக்கு போய்மன் கோக்குள்ள வந்திருக்கிறதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரூட்ஸ் போடணும்னா ஒன்று பிஜி ஷாப் வச்சுருந்தால் தான் உண்டு. ஐப்போவில் ரூட்ஸ் சத்தியமாக சப்போர்ட் ஆகாது. ஓகே, பிஜி ஷாப்பில் நீங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டு ரூட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் ஒரு இடத்துல காமிக்கும், ரூட்ஸ் ஒரு இடத்துல கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல பிளேயர்ஸ் இருக்கிறதுனால நம்ம நயான்டிக் லேப்ஸ்க்கு டவுட் வந்துட்டு நம்ம ஐடிக்கு ஸ்ட்ரைக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கைஸ். ஓகே, இப்போதைக்கு
இப்போ வரைக்கும் ரூட்ஸில் என்னென்ன அப்கிரேட்ஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்துருவோமா. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாயோ அப்படின்ற ஒரு கேரக்டரை இப்போதைக்கு போயமன் கோக்குள்ள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போயமன் கோக்குள்ள மெட்டாயோ வரதுக்கான முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா விவ்லியான் போஸ்ட் கார்ட்ஸை சென்ட் பண்ணிக்கிறதுனோட சொல்லலாம். அந்த விதத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஊருக்குள்ளேயே தான் இருக்கும். அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போஸ்ட் கார்டு கிடைக்கிறது நம்ம ஏரியாவிலேருந்து தான் கிடைக்கும். அதனால் ஒரு விவ்லியானை மட்டும்தான் நம்ம செலக்டிவாக செலக்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி போயமன் கோ நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது, ரைட் பார்ட்டி அது இதுன்ட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை கெயின் பண்ணுறது மூலிமா அவங்க கிஃப்ட் சென்ட் பண்ணால் தான் உண்டு, சென்ட் பண்ணலன்னா நம்மளுக்கு ஆப் தான். அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஈவென்ட் மூலியமாக உங்களால் போஸ்ட் கார்ட்ஸ் அட்டைன் பண்ணிக்க முடியும். அதனால் எக்ஸ்ட்ரா என்கவுண்டர்ஸ் ஆஃப் விவ்லியான உங்களால் போயமன் கோக்குள்ள கெட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னோட சொல்லலாம். அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விவ்லியானை கெட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு மெட்டாயோ அப்படின்ற ஒரு கேரக்டரை ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் இது எப்போ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்டாயோ மூலியமாக உங்களால் மாஸ் ட்ரேடிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் நம்ம போயமன் கோவை புஷ் பண்ண போகிறாங்க. எப்படிறான அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்ல்டு வைடில் இந்த மூலையிலேருந்து அந்த மூலைக்கு ட்ரேட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்லட் அண்ட் வயலட்டில் பார்த்துருக்கலாம் ரேண்டம் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த ரேண்டம் ட்ரேடிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை மெட்டாயோ மூலியமாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் போஸ்ட் கார்டை வச்சு இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஊருப்பட்ட ட்ரெயினர்ஸ் மெட்டாயோவை என்கவுண்டர் பண்ண முடியாமல் இருக்காங்கன்னோட சொல்லலாம். ரூட்ஸ் 15 ரூட்ஸ் 20 ரூட்ஸ் முடிச்சுமே நிறைய பேரால் மெட்டாயோவை பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாயோவும் ஒரு எரர் காஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜப்பானில் கூட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டொர்னாடோஸ் தண்டர்ஸ் இந்த ரைட்லாம் இன்னமும் போயிட்டுருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பக் எரர் அப்படின்ற மாதிரி தான் போயமன் கோ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் கேட்கும்போது ஊருப்பட்ட எரர்ஸ் நம்ம போயமன் கோக்குள்ளே நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்துல இந்த எரர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ரூட்ஸை நார்மல் பண்ணி மெட்டாயோவை ரிலீஸ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிஜி ஷாப் பிளேயர்ஸ்க்கு இது ரொம்ப பயங்கரமான ஒரு அடின்னு கூட சொல்லலாம். இந்த விதத்தில் இந்த ரூட்ஸை யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் ஜைக்ரேட் சென்ஸ் யாரெல்லாம் அட்டைன் பண்ணியிருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம மெட்டாயோ கிட்ட யாரெல்லாம் பேசியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய போயமன் கோ வீடியோஸ் பார்த்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ்.